நீ வரும்போது நான் நினைவேனா ஐயோ எவ்வளவு தண்ணி அல்லாட்டு ரெட் அல்லாட்டு. அது மட்டும் இல்லாம செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு முதல்ல வேற வருதான். இந்த பக்கம் எங்க நான் வந்துட போகுது. முதல்ல கூட சமாளிச்சிடலாம், வேற எதனால சமாளிக்கவே முடியாது. எங்க உட்காரலாம்? இங்கே உட்காரலான்ற. சரி இங்கே உட்காருவோம். நல்லா இருக்கு. சத்தம் சிலவேல போற குண்டு இங்க போட்டானுங்களா? டேய் அதாங்க வைத்த கலதுன்னு வந்தாடா அவங்க பிரச்சனை. டேய் நடாங்க. ஓ புது அட்டியா இருக்குது. நம்ம ரட்டி நம்ம பார்த்ததே இல்லையே. அதான் நம்ம உருவு இல்ல. அட்டிக்குள்ள விளக்கு வேற இருக்குது. இன்னையோட காத்தி ஏத்தி கொண்டாடுறது வாங்கலாம். தங்கமா பித்தளையா இது இருக்குது. சூடா வேற இருக்குது. சேட்டு சரியான சாமா ஒண்ணு மாட்டிக்கிச்சு. முட்டத்து தேவகுத்தானா சொல்லுவான். படிச்சு விடலாம். படிக்கலாமா? படிக்கலாம். சூடா இருக்கு. இது சென்னைடா. இது நான் பூதங்களுக்கெல்லாம் பூதம். 7 மலைகளுக்கு அப்பால் அரக்கு மலையில் உள்ள உங்கள் அடிமை. நான் அடிமையா? நானே ஊருக்குள்ள அடிமை சுத்துறேன். இது எனக்கு அடிமையா? இப்ப வந்துடுறீங்க. இந்த விளக்கை தேய்த்தால் நான் வருவேன். நீங்கள் கேட்டதை தருவேன். நான் உங்கள் அடிமை. இந்த விளக்கு தேய்ச்சா வருவானா? கேட்டதெல்லாம் தருவானா? வேற அடிமை இருப்பான். உண்மையா பொய்யா? சின்ன கதையெல்லாம் கேட்டு வரும். டேய் ட்ரெயின்ல பிச்சை எடுக்கிற மாதிரி நீ என்னவோ சொல்ற. உண்மையா இது பூதமா இருக்குமோ? கேட்டு பார்க்கலாம். அதெல்லாம் தோணு எல்லாத்தையும் கேட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். வருஷம் நாட்டு நடப்பா கேட்போம். பூதம். ஹலோ பூதம் சொல்லுங்க. எல்லாம் தெரியுமா? தெரியும். எது கேட்டாலும் தெரிவியா? தருவேன். எதாவது சொல்லுவியா? இப்ப நான் கேக்குற மாதிரி வேண்டுக பாத்தியா? நான் அங்கதான் இருந்தேன். என்ன வேண்டும் சொல்லுங்கள். பாலுக்குள்ள பொறுக்கிட்டு போனோம். சரி ரைட்டு. வேர்ல்டு கப்ல நடந்த ஒரு விஷயம் ஏன் சொல்லி பார்க்கலாம். அவர் கோபித்துக் கொண்டு போகவில்லை, மன உளைச்சலில் சென்று விட்டார். அவரு கோச்சினு போல மன உளைச்சல் சென்றுட்டாரா? கஷ்டமா இல்ல உங்களுக்கு? துக்கமா இல்ல உங்களுக்கு? இவ்வளவு பண்ணீங்களே. ஆனா அவன் கப்பை தூக்கி எங்க வச்சான் தெரியுமா? காலுக்கடியில் வைத்தார். காலுகள்னா வைக்கல, கப்புங்கிறதுக்கு காலை வச்சான். பூரத்துக்கு எல்லாமே தெரியுதுப்பா. பரவாயில்லையே. சரி அடுத்த நியூஸ் கேட்போம். ஒருத்தர் 150 படம் பண்ணாராம். 150 படத்துலயும் பண்ணிருக்காராம். நாங்க ஒரு படத்துல மட்டும் தான் ஒரு பண்ண முடியும். அதுக்கு ஒரே அக்கப்போ இருப்பா. அந்த கரடிக்கு என்ன ஒரு ஆசை பத்தியா? இதை பத்தி நான் சொல்லுறேன். அது விளம்பரம் விமர்சனப்படுத்தி கொண்டார்கள். அது விளம்பர விமர்சனம் பண்ணிக்கிறாங்களா? இதுக்காக அந்த மேடம் பின்னாடி அத்தனை பேர் சேர்ந்துக்கினாங்க. அவ்வளவு கூட்டமா சேர்ந்து போராட்டம் வேற. இதெல்லாம் பண்றதுனா தேவையா? மணிப்பூர்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது. அதுக்கு யாரும் வந்து நிக்கல. ஏன்? பெரியவருக்கு 3 மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியுது. சாதாரண பொண்ணுக்கெல்லாம் நல்லா எதுவும் யாரும் வரமாட்டாங்க. இவங்களுக்கு மட்டும் எப்படியா வராங்க? சாதாரண மனிதர்களுக்கு யாரும் வரமாட்டார்கள். நாங்க வருவோம். சாதாரண மனிதர்கள் பரவாயில்லையே. பூதம் எல்லாத்தையும் கரெக்டா சொல்லுது. நிஜமான பூதமா தான் இருக்குமா? அடுத்தது என்ன கேட்கலாம்? இல்ல இந்த வாட்டி பாட்டுல உள்ள கதைய ஒரு எப்படி கண்டுபிடிக்க பாக்கணுமா? பூதா அவர் பாட்டு பாருங்க கேள்வி. கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூ கூடையில் சொல்ல மாட்டேனே. நீ என்ன பண்ணுவ? பூதம் கரெக்டா சொல்லணும். என்ன சொல்ல மாட்டேன் என்ன பண்ணுவேன்னா? சரி ஏடா சரின்ற அதையடா சொல்ற. அத சொல்ல போய்தான் பெரிய பிரச்சனையே போய் நிக்குது. வாக்குவாதமா போயிருக்கு. அந்த மேடம் வேற அட்டா பண்ணிப்பே கேட்க மாட்டாங்க. நான் பண்றது அது மாதிரிலாம் சரிலாம் சொல்லாத. பெரிய பிரச்சனை அதெல்லாம். நான் சரி என்றுதான் சொல்ல வந்தேன். நீ சரி என்றுதான் வார்த்தைலாம் எனக்கு பிடிச்சிது. எங்க ஊர் பாசலாம் நீ பேச மாட்டியா? நான் பாசையா பேசுறேன். சரின்னு சொல்ல வந்தேன். நீ வருவாடி பார்த்துதான் பேசணும். பரவாயில்ல. அடுத்து என்ன கேட்கலாம்? பூதம் கிட்ட பூதம் மாட்டினா இருப்பாரு. இப்பெல்லாம்
கூடு உள்ள போடுறாங்க தெரியுமா? அதுவும் அப்படி போடுறாங்க தெரியுமா? சொல்லாம வர போடுறாங்களா? பூதா இதை பத்தி என்ன தெரியுமா உங்களுக்கு? அது தேர்தலின் அறிகுறி. ஓ, தேர்தல் அறிகுறி. அது வேற பேர் என்ன சொன்னாங்க பூதா? என்னமா சொன்னாங்க? ஈடியோ டிடியோ. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பீடி, நம்ம தண்ணி வச்சு மாட்டுவோம் டிடி. தேர்தல் அறிகுறியா? நீங்கள் பெரிய கேடி என்றும் தெரியும். பூதா அதெல்லாம் பேசக்கூடாது. நான் கதையில ஓட இருக்கட்டும், புரியுதா? பூதெல்லாமே சொல்லு. தேர்தல் அறிகுறி சொல்றான். தேர்தல் அறிகுறி, தேர்தல் வருதுன்னா தேர்தல் அறிகுறியா? பூதா இப்ப மட்டும் வருது. ஒரு இது விட்டாங்க தெரியுமா? அதான்ப்பா அந்த எலெக்ஷன்லாம் வந்தா கூட கொடுப்பாங்களே வாக்குறுதி. நான் வாக்குறுதி நானே கேள்விப்பட்டிருப்பேன். ஆனா இப்ப கொடுத்தாங்க பாரு ஒரு வாக்குறுதி. எப்பா இலவசத்திலேயே பயங்கரமான இலவசம். சரியா? இலவசம் நிறைய பொருளை வாங்கிக்கிறேன். நான் வாங்கிக்கிறேன் தெரியுமா? கிரைண்டர் வாங்கிக்கிறேன், மிக்சி வாங்கிக்கிறேன், வாஷிங் மிஷின் வாங்கிக்கிறேன், படிக்கிற காலத்துல சைக்கிள் லேப்டாப் கூட வாங்கிக்கிறியா? ஆனா இப்ப கொடுத்தாங்க பேரு ஒரு வாக்குறுதி. என்ன தெரியுமா? இலவசம் சொல்லுவாங்கப்பா. அது வந்து இலவசமா வந்து இதுவான் தரிசனமா. தரிசனமா சாமியை பாக்குறது இலவச தரிசனமா. இதெல்லாம் எப்படி போதும்? அதனால் என்ன பிரயோஜனம்? இது உனக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு தெரியலையே. என்ன பண்றது? பரவாயில்லையே, போதத்தோ எல்லாமே தெரியுது. இதால என்ன பிரயோஜனம் இருக்கு? வேற என்ன கேட்கலாம்? முக்கியமான ஒரு கதை போது அட்ல இருக்காரு. போதும் ஒரு நேரம் பேர் மாத்தணுமா? வேண்டாம் வேண்டாம். பேரு மாற்றத்தான் எங்க பெரிய பிரச்சனையே. அது தெரியுமா உனக்கு? 9 வருஷத்துல என்னென்னமோ மாத்த வேண்டியது இருக்குது. ஆனா அது ஒன்னும் மாத்தல, ஒன்னும் மாறல. ஆனா பேரு மாற்றத்துல மட்டும் முன்புரியாவே இருக்கிறாங்க. எதுக்கு போதா இந்த பேருக்கு என்னதாங்க பாரு சொல்லியா? நீங்க நான் பேச மாட்டேன். போதும் மாட்டிக்கிட்டு இருக்கியா? அடுத்தது கேட்போம். என்ன கேட்கலாம்? அடுத்தது என்ன கேட்குறீங்களா? என்ன கேட்குறீங்க? நம்ம பர்சனல் மேட்ச் கேட்போம், நம்ம லவ் மேட்ச் கேட்போம். போதா போதா ஒன்றும் இல்லை, சொல்றதுலாம் வெக்கமா தான் இருக்குது. ஆனா நீங்க வேற சொல்லிட்டியா, எனக்கு அடிமல் வேற சொல்லிட்டியா? புரிந்து விட்டது. சரி பூதா, நான் ரொம்ப நாளா ஒரு பொண்ணு லவ் பண்றேன். ஆனா இது சரியா மாட்டு மயங்கவும் மாட்டு. அதுதான் அவசியம் கூட. கும்பகோணத்தில் ஒரு வைத்தியர் உள்ளார், அவரிடம் செல்லுங்கள், எல்லாத்தையும் தீர்த்து விடுவார். பூதா கும்பகோணத்துல வைத்திருக்கான். அவன் என்ன மாதிரி தெரியுமா அவனுக்கு? நான் சோப்புலயே பல சோப்பு பாத்துக்கிறேன். புறா சோப்பு பாத்துக்கிறேன், ஆடு சோப்பு பாத்துக்கிறேன், கோழி சோப்பு பாத்துக்கிறேன். சில பேரு பொப்பளை சோப்பா சுத்துறாங்கய்யா. ஆனா அவன் என்ன சோப்பு தெரியுமா? அவன் ஒரு ஆம்பளை சோப்பியா, வைத்தியக்காரா. அவங்கிட்ட எல்லாம் மாட்டு ஒரு பாவம், ஒரு பிரதானமான ஒரு பையன் செத்து போயிட்டாயா. அவங்கிட்ட மாட்டி விட பாத்தியா? மக்களே, உங்களுக்கு எதனா பிரச்சனைனா உங்க வீட்டுல வரவங்கிட்ட சொல்லுங்க. தேவையில்லாம இந்த மாதிரி ஆம்பளை சோக்கெட் எல்லாம் மாட்டிங்க செத்துறாதீங்க. போதும் அத வர உனக்கு ரொம்ப நேரத்துல போச்சு பத்தியா? இப்பதான் வந்த அதுக்குள்ளே நீ மாட்டி விட பாக்குற. வேற என்ன சொல்ல பாக்கலாம்? இன்று என் கடமை முடிந்து விட்டது, நான் செல்கிறேன். பூதம் பூதம் ஜெயிக்கும் போது வந்த சொல்லாம ஓடுற டக்குன்னு கடமை முடிச்சுட்டு பாத்தீங்களா? நம்ம பிரச்சனைய வந்து பூதத்தாலேயே தாங்க முடியல. எவ்வளோ பிரச்சனை நம்ம நாட்டுல போகுது. உங்களுக்கு எதனா நியூஸ் தெரியணும்னா எங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணி அனுப்புங்க. நாங்க பூதத்தை தேய்ச்சி அதை வர வச்சு எல்லா கதையும் நம்ம கேட்டு பார்ப்போம். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் அதான் சகப்பா இருக்குங்க கீழே, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அது சொன்னல அது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பூதத்தை கூப்பிடுது. நெக்ஸ்ட் வாட்டி இலக்க தைச்ச வேண்டியதுதான்.